கைஸ் இவ்வளவு நாளா நம்மளோட சேனல்ல டாக்ஸ்னால என்னென்ன பிரச்சனை வருதுன்றத பார்த்துட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோவா இருக்க போது. அப்படி என்னடா வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ரூல்ஸை வச்சு எப்படி மிடில் கிளாஸ் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுன்னு பார்க்க போறோம். உடனே நிறைய பேருக்கு கேள்வி வரும், டேய் இதுக்கு மேலேயும் மிடில் கிளாஸ் எதுக்குடா டாக்ஸை பத்தி கவலைப்படணும்? அதான் 12 லட்சம் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டாங்களே, 12 லட்சம் மேல சம்பாதிச்சா அவன் மிடில் கிளாஸே கிடையாது. சோ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் கேட்டீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? சின்னதா கண்டிஷன் சப்ளை அப்படின்னு ஸ்டார்ல போட்டிருப்பான். அதே மாதிரி தான் இந்த 12 லட்சம் டாக்ஸ் ஃப்ரீயும். நீங்க சம்பாதிக்கிற எல்லா காசுக்கும்லாம் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. முக்கியமா இந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல சென்னைக்கு மிக அருகில்னு ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வர கிரிப்டோ ஆட்ஸ் எல்லாம் பார்த்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். சோ இந்த எந்த கான்செப்டுமே 12 லட்சம் டாக்ஸ் ஃப்ரீக்குள்ள வராது, இந்த ரிபேட் குள்ள வராது. செக்ஷன் 87A குள்ள எதெல்லாம் இந்த ரிபேட் குள்ள வராது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்த பிறகு மிடில் கிளாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கி போறது, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி போறது, ஏன் சில பேர் ஸ்டாக்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை நான் சொல்ல கைஸ், ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. ஜென்சிஸ் மிக வேகமா 25 to 30% ஆஃப் தேர் சேலரியை எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இல்ல எஸ்ஐபி முறையிலையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ் தான். சோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்கு, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு. என்னப்பா சொல்ற, மியூச்சுவல் ஃபண்டுக்கு டாக்ஸா? மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறவங்க, அந்த ஃபண்டை நடத்துறவங்க சின்னதா ஒரு கமிஷன் பிடிப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிடிப்பாங்க, மிச்சம் காசு ஃபுல்லா நமக்கு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காசு எவ்வளவு க்ரோ ஆனாலும் அது நமக்கு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு அசட்டை வச்சிருந்தாலும், மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் அதை விற்கும் போது கவர்மெண்ட் டாக்ஸ் போடும். அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க? ஃபியூச்சர்ல உங்க குழந்தையோட படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நம்ம காலேஜ் செலவுக்காக இப்பயே இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சோ யூசுவலா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்லாம் என்ன சொல்றாங்க, ஆவரேஜா மார்க்கெட் 12% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் லம்சம் கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போமா எவ்வளவு வருதுன்னு. ஒரு நிமிஷம் கைஸ், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் so that உங்களுக்கும் தெரியும். லம்சம் கால்குலேட்டர். ஓகே, ஸோ லம்சம் பார்த்தீங்கன்னா நான் 1 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? 1000, 10,000, 1 lakh. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 12%. ஓகேங்களா? டைம் பீரியட் வந்து ஒரு 20 வருஷம் வச்சுக்கிறேங்க. ஏன்னா 20 வருஷம் பையன் படிப்புக்குன்னு வச்சுப்போம், படிப்புக்கு டைம் ஆகும், காலேஜுக்கு டைம் ஆகும்னு வச்சுப்போம். இப்போ 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு இந்த கால்குலேட்டர் சொல்லுது. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் கைக்கு 20 வருஷம் கழிச்சு 9,64,629 ரூபாய் கிடைக்கும். இதில் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அதாவது உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 8,64,629 ரூபாய். இதான் உங்களோட ப்ராஃபிட். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வருது பாத்தீங்களா? சோ இந்த ப்ராஃபிட்ல 20 வருஷம் கழிச்சு 12.25% நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். சோ இந்த 8,60,000 ரூபாயில எவ்வளவு டாக்ஸ் நீங்க கட்டணும்னு பாப்போமா? அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிறேன், 64,000. அந்த எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. 8,60,000 ரூபாய் நீங்க 12.25% டாக்ஸ் கட்டணும். டிவைடட் பை 100. ஓகே, 0.5 100. 1,07,500 ரூபாய் கட்டணும். அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததே அப்ராக்சிமேட்டா 8,64,000 ரூபாய். அதுல அப்ராக்சிமேட்டா 1,07,000 ரூபாய் நீங்க டாக்ஸ் மட்டுமே கட்டணும். சோ இந்த டாக்ஸ்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்ற கான்செப்ட் பேர் தான் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங். இப்போ உடனே நிறைய பேருக்கு முதல்ல ஒரு கேள்வி வரலாம், ப்ரோ இது லீகலா ப்ரோ? நீங்க பாட்டு எப்படி டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்றீங்க? அப்புறம் நம்ம எல்லாம் சிவாஜி பட வில்லன் மாதிரி ஆயிட மாட்டோம், ஆதிசேஷன் மாதிரி ஆயிட மாட்டோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். கைஸ், இந்தியால டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்க்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரெகுலேஷனும் கிடையாது, அதாவது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. பட் அமெரிக்கால சில சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸ் கூட இந்தியால கிடையாது. சோ இந்தியால டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கப்படுது. அதனால தான் இந்தியால இருக்க பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸே, ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸே இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பத்தி பேசுவாங்க, பப்ளிக்கா பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ல ரிலீஸ் ஆன ஆர்டிகல். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸே இல்ல பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ற பேங்க்ஸே டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பத்தி பேசுவாங்க. சோ இது இல்லீகல் கிடையாது, இது ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜி தான். ரெண்டாவது விஷயம், டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் எல்லா அசெட்ஸ்லயும் எல்லாம் பண்ண முடியாது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் விடுற எல்லா அசெட்ஸ்லயும் எல்லாம் பண்ண முடியாது. டாக்ஸ் சேவிங் பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் தான் பண்ண முடியும். மூணாவது விஷயம், இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்றதுன்னா, இங்க கேபிட்டல் கெயின்ஸ்க்கு முக்கியமா 2 டாக்ஸ் இருக்கு கைஸ். ஒன்னு STCG, இன்னொன்னு LTCG. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஷார்ட்
ஷார்ட் டேர்ம்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களோட ஸ்டாக்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ வித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க ப்ராஃபிட் பார்க்குற காசுல 20% கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். இதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இதே லாங் டேர்முக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மியூச்சுவல் ஃபண்டை அதே ஸ்டாக்கை ஒரு வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். அது 12%. இந்த எல்டிசிஜி டாக்ஸ் இருக்குல்ல, இதுல ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு மியூச்சுவல் ஃபண்டை வித்துக்கோங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வர ப்ராஃபிட் ஆர் அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் 1.25 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம். இதுதான் கவர்மெண்டோட ரூல். இந்த ரூலை வச்சுதான் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்றாங்க. எப்படி ப்ரோ பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல கைஸ், இப்போ 2025 இந்த வருஷம் நீங்க 1 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். 2026ல அந்த 1 லட்சம் ரூபாய் எவ்வளவு வளர்ந்திருக்கும்? மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு 12% வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 12,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த 12,000 ரூபாய்ன்றது சும்மா ஒரு வேல்யூக்கு சொல்றேன். இந்த 12%ன்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ சொல்றேன். ஏன் எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்றேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் டு மார்க்கெட் ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்டும் சரி, ஸ்டாக்கும் சரி, உங்களுக்கு அடுத்த வருஷம் 20% வரலாம், 30% வரலாம், இல்ல -5-10% போகலாம். ஸோ உங்களுக்கு 12% வருதுன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அப்போ உங்களுக்கு 12,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும்ல. உடனே நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கையில இருக்க மியூச்சுவல் ஃபண்டை வித்துறணும், ஸ்டாக்ஸை வித்துறணும். என்ன ப்ரோ சொல்றீங்க, வித்துறணுமா? அந்த பணத்தை நான் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பிளான் வச்சிருக்கேன், என் குழந்தை படிப்புக்கு தானே அந்த பணமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்க ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக்கையோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டையோ வித்துறணும். வித்துட்டு அடுத்த நாளே அதே மியூச்சுவல் ஃபண்டை இல்ல அதே ஸ்டாக்கை வாங்கிடணும். ஏன் ப்ரோ இப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 12,000 ரூபாவா? இந்த 12,000 ரூபாய் 1.25 லட்சம் ரூபான்ற எக்ஸம்ஷன் லிமிட் குள்ள தானே வருது. ஸோ 2026ல நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கும் போது கவர்மெண்ட்டுக்கு எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. அடுத்த நாள் உங்க கையில 1,12,000 ரூபாய் இருக்குமா, அந்த காசு கொடுத்து அதே மியூச்சுவல் ஃபண்டையோ இல்ல ஸ்டாக்கையோ வாங்குவீங்களா? அப்ப கவர்மெண்ட் எப்படி கணக்கு எடுத்துக்கோன்னா, நீங்க 2026ல தான் இந்த அசட்டை, இந்த மியூச்சுவல் ஃபண்டை, இந்த ஸ்டாக்கை புதுசா வாங்கியிருக்கீங்கன்னு கணக்கு எடுத்துக்கோம். இப்போ நீங்க வாங்கின ஸ்டாக்கோட வேல்யூ ஆர் மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ 1,12,000 ரூபாய். ஸோ மறுபடியும் இந்த ப்ராசஸை ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ரிப்பீட் பண்ணணும். 2027ல மறுபடியும் வித்துட்டு மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு அதே ஸ்டாக் அதே ஃபண்டை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்த மொத்த காசை வச்சு வாங்கணும். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து டாக்ஸை சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த லம்சம் கால்குலேட்டருக்கே போறோம் பாருங்க. ஸோ 20வது வருஷம் உங்களுக்கு 9,64,000 ரூபாய் வருதுன்னு இந்த லம்சம் கால்குலேட்டர் சொல்லுதா? அப்போ 19வது வருஷம் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்னு பார்ப்போமா? ஜஸ்ட் 19 மாத்துவோம். 19 ஓகே, 19 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,61,000 ரூபாய் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வருஷத்துல 9,64,000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ 19வது வருஷம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்க டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கட்டி இருக்க மாட்டீங்க. ஸோ 19வது வருஷம் உங்களோட எஸ்டிமேட்டட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 8,61,000 ரூபாய் இருந்துச்சா? அடுத்த வருஷம் அது 9,64,000 ரூபாவா ஏறி இருக்கு. ஸோ அந்த ஒரு வருஷம் மட்டும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நீங்க ப்ராஃபிட்டை கெயின் பண்ணீங்க? 1,03,000 ரூபாய் கெயின் பண்ணிருப்பீங்க. அப்படின்னா இந்த 1,03,000 ரூபாயும் கவர்மெண்டோட எக்ஸம்ஷன் லிமிட் குள்ளதான் வருது. அதாவது 1.25 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வருது. நீங்க 20வது வருஷமும் டாக்ஸ் பே பண்ண வேணாம். இந்த கான்செப்டை நீங்க பண்ணலன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னல 1,07,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த வேண்டியதா இருக்கும் நீங்க 20 வருஷம் கழிச்சு இந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கும் போது. பட் இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் என்ற ஸ்ட்ராட்டஜி மூலமா ஒவ்வொரு வருஷமும் நீங்க பழைய அசட்டை வித்துட்டு புது அசட்டை வாங்குறீங்கன்ற கான்செப்ட் மூலமா அந்த டாக்ஸ்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும். எப்போ நீங்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்னா, எப்போ நீங்க ஒரு வருஷத்துலயே உங்களோட ப்ராஃபிட், உங்க மியூச்சுவல் ஃபண்டோட ப்ராஃபிட் ஆர் ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட் 1,25,000 ரூபாய் மேல போதோ, அப்ப நீங்க அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை கட்டுற மாதிரி இருக்கும். அதுலயும் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட சில பங்குகள்லாம் லாஸ் ஆயிருக்கும்ல, லாஸ் ஆன பங்குகளை வித்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் வாங்குவாங்க. ஸோ அப்ப அந்த லாஸும் கணக்குல வந்துடும். இந்த 1.25 லட்சம் லிமிட்ன்றது அவங்களோட லாஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி சேலரிட் ஆர் பிசினஸ் பர்சன்ஸ் கிடையாது, ஃபுல் டைமா ட்ரேடிங்ல மட்டுமே காசு சம்பாதிக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் ஸ்லாப் இருக்குல்ல,
டாக்ஸ் ஸ்லாப் வரைக்குமே அந்த காசை ஃபைல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 to 4 lakhs வந்து நெல் இந்த வருஷம் பட்ஜெட் படி. ஸோ அப் டு 4 lakhs வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்டை பார்க்கலாம் டாக்ஸ் கட்டாம. 4 lakhs மேல போச்சுன்னா தான் நெல்லுல இருந்து LTCG கட்டுற மாதிரி வரும். ஆனா இது எல்லாருக்கும்லாம் பொருந்தாது. மற்ற இன்கம் பெருசா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஐ திங்க் லைட்டா குழப்பறேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்லை கைஸ், இந்த 0 to 4 lakhs நெல்லுன்னு இருக்குல்ல, டாக்ஸ் ஸ்லாப் நெல்லுன்னு இருக்குல்ல, அதுல நீங்க எந்த காசை வேணா போட்டுக்கலாம். இப்போ நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. உங்களோட பிசினஸ் இன்கம் இல்ல சேலரிட் இன்கம் 1 லட்சம் ரூபாய் தான். அப்ப டோட்டல் வேல்யூ எவ்வளவு வருது? டோட்டல் இன்கம் உங்களோடது எவ்வளோ? 3 லட்சம் ரூபாய் தானே. சோ இந்த 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் ஸ்லாபுக்குள்ள வரதுனால நீங்க எந்த டாக்ஸும் கட்ட வேணாம். சோ ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம், ப்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமே என்னன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தானே. இப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் வித்துட்டு வாங்குறதுனால இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பாதிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்காது. அதுக்கு தான் நீங்க வித்த அதே ஸ்டாக்கே வாங்கணும், அதே மியூச்சுவல் ஃபண்டே வாங்கணும், அடுத்த நாளே வாங்கணும். அண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு வித்தீங்களோ அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும். அதாவது 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1,20,000 ரூபாய்க்கு அதே ஸ்டாக்கை திரும்பவும் வாங்கணும். ஸோ அடுத்த நாள் வாங்கும் போது NAV ஒரு ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல பெருசா எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இதான் கைஸ் கான்செப்ட். ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா நிறைய பசங்க வராங்க, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு வராங்க. மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடி சம்பாரிச்சிடலாம், மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 2 கோடி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ரீல்ஸை பார்த்து வராங்க. ஸோ இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பத்தி ஐடியா இல்லாதவங்களுக்குலாம் ஒரு புரிதல் இருக்குன்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க, இன்னும் நிறைய தகவல்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ்.